எல்லாருக்கும் வணக்கம்ங்க. வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல நம்ம பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் டெய்லரிங் கிளாஸஸ் டெய்லியுமே வீடியோ சொல்லி கொடுத்துட்டே இருக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இது நம்மளோட 5th கிளாஸுங்க. பிளவுஸ்ல எப்படி கொக்கி வைக்கிறதுன்னு தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். இது நம்மளோட கஸ்டமரோட பிளவுஸுங்க. பேக் டிசைன் வந்து ஸ்கேலோப் டிசைன் வந்து கீழே நெக்லஸ் மாடல் கேட்டிருந்தாங்க. அண்ட் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி டபுள் டேசில்ஸோட நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பிளவுஸ் டிசைன்ஸ்லாம் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பேசிக்லேருந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ ஒன்று நம்ம கற்றுக்கலாம். ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா அண்டர் ஆர்மில் நம்ம ஜாயிண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அது ஏன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லீவ் பிட்டு நமக்கு பத்தலைன்னா அப்போ இந்த மாதிரி நம்ம ஜாயிண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணணும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம கற்றுக்கலாம். ஓகேங்க, இப்போ நம்ம கொக்கி வைக்கிறது எப்படின்னு நம்ம கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ளவுஸில் 5 ஹூக்ஸ் வைக்க போகிறோம். 5 ஹூக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மேலே ஒரு மார்க்கிங் அண்ட் கீழே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு சென்டர் பாயிண்ட் கிடச்சிரும். அண்ட் ஃபர்ஸ்ட்டும் இப்போ தேர்ட் ஒன்னும் வந்து ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஒன் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி தேர்டும் ஃபிஃப்த்தும் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு 4th மார்க்கை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், மார்க்கிங் பண்ணியாச்சு. 5 மார்க்ஸும் காட்டுறேன் பாருங்கள். இப்போது ரைட் சைடில் தான் எப்போவுமே நம்ம கொக்கி வைக்கணும். உள் பக்கமாக நம்ம மார்க் பண்ணிக்கணும். உள் பக்கமாக தான் கொக்கி வைக்கணும். ரைட் சைட்னா வந்து உங்களுக்கு கேமராவில் இந்த சைடு உங்களுக்கு லெஃப்ட் சைடு காட்டும். ஆனால் நம்ம ப்ளவுஸில் நம்ம ரைட் சைடில் தான் எப்போவுமே வைக்கணும். இப்போ நம்ம ஊசி நூல் ரெடி பண்ணிக்கலாம். இந்த வாட்டி நம்ம நீடில் த்ரெட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து தமிழில் ஊசியில் நூற்கோர்க்கும் கருவின்னு சொல்லுவாங்க. இது நம்ம யூஸ் பண்ணோன்னா நமக்கு நூலை வந்து ஈஸியாக இன்சர்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து நாட் போட்டுக்கோங்க. நாட் எப்படி போடணும்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அந்த ஹூக்கை வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எங்கே நம்ம மார்க்கிங் போட்டோமோ கரெக்டாக அந்த பிளேஸில் வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் 2 ஹோல் தெரியுது பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஹோலில் வந்து 3 வாட்டி இந்த மாதிரி உள்ளே எடுத்து விடுங்க. அண்ட் தேர்ட் வாட்டி பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். அதே மாதிரி தாங்க இப்போ செகண்ட் ஹோலில் பண்ண போகிறோம். செகண்ட் ஹோல்லையும் சேம் இதே மாதிரி 3 டைம்ஸ் பண்ணணும். தேர்டு டைம் பண்ணும்போது நம்ம நாட் போட்டுக்கணும். நாட் எதுக்காக போடுறோன்னா அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரியே நம்ம மேலே ஸ்டிச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிளாத் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஊசியில். இந்த 2 பார்ட்டுக்கும் நடுவில் ஒரு கேப் தெரியுது இல்லைங்களா? அங்கே தான் நம்ம த்ரெட்டை வந்து உள்ளே விடணும். இந்த பக்கமாக உள்ளே விட்டு அகைன் இந்த சைட்லையும் அதே மாதிரி பண்ணணும். நீங்கள் நெக்ஸ்ட் தேர்ட் டைம் பண்ணும்போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச் போட தான் உங்களுக்கு அந்த ஹூக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு பிளேஸ் ஆகிருக்கும். நீங்கள் வீடியோவை ஸ்பீட் கம்மியாக வச்சு பொறுமையாக பாருங்கள். இந்த ஸ்டிச் ரொம்பவே ஈஸி தான். பிகினராக இருக்கிறவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஒரு என் நாட் போட்டுட்டு நூலை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம லூப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். லூப் வந்து அதர் சைடில் வரும். இந்த அதர் சைடில் வந்து இது நம்ம மேலே வைக்க போகிறோம். ஹூக்கு வந்து நம்ம கீழே வச்சுருந்தோம், உள்பக்கமாக வச்சுருந்தோம். இது வந்து நம்ம இந்த சைடு மேலே வைக்கணும். நம்ம த்ரெட்டை ஃபஸ்ட்டு கீழ் பக்கமாக இருந்து மேலே எடுத்துக்க போகிறோம். லூப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் இருந்தால் போதுங்க. 1/4 இன்ச்சுனா நீங்கள் அதுக்காக மெஷர் பண்ணலாம் வேண்டாம். ஜஸ்ட் நீங்களாக கொஞ்சமாக ஒரு சின்ன கேப்பில் இந்த மாதிரி பண்ணுங்க. நம்ம லூப்புக்கு ஒரு சின்ன கேப் விட்டு நீடில் இன்சர்ட் பண்ணுறோம். அகெயின் அதே வழியாக நம்ம வெளியே எடுக்கணும். நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ கரெக்டாக அதே பிளேஸ்லேருந்து வெளியே எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி வந்து ஒரு 3 or 4 டைம்ஸ் கிட்ட போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த லூப்புக்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம நாட்ஸ் போட போகிறோம். நாட்ஸ் போடுறது வந்து நம்ம நார்மலாக ஒரு துணியில் கொஞ்சமாக எடுத்து நாட் போடுவோம்ல, அதே மாதிரி தான் அந்த உள்ளே விட்டு அந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டு ஒரு நாட்டாக போட போகிறோம். ஃபர்ஸ்ட் நாட் வந்து மேலே டாப்பில் எண்டில் போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபர்ஸ்ட் நாட்டுக்கு கிட்டையே வந்து போடணும். நெக்ஸ்ட் நாட்டும் இதே மாதிரி கிட்டேயே வரணும். நம்ம கேப் விட்டு போடக்கூடாது. நம்ம ஒரு வாட்டியுமே அந்த நீடில் வந்து ஹோல்குள்ளே விடும்போது நம்ம அதை ஷேக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம பண்ணும்போது எந்த த்ரெட்டையும் வந்து நம்ம விட்டுறக்கூடாது. எல்லா த்ரெட்டுக்குள்ளேயும் தான் நம்ம நாட்ஸை நம்ம கரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணணும். அதனால் அந்த மாதிரி செக் பண்ணி போடுங்க.
நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா, ஸ்லோவா பொறுமையா பண்ணுங்க. த்ரெட் வந்து சிக் ஆகாம பார்த்துக்கோங்க. சிக் ஆயிருச்சுன்னா, அத எடுக்க பாருங்க. சப்போஸ் ரொம்ப ஓவர் சிக் ஆயிருச்சுன்னா, ஃபுல்லாவே கட் பண்ணிட்டு நம்ம நியூவா வந்து ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே நீங்க த்ரெட் கலர் யூஸ் பண்ணும்போது, ப்ளவுஸ் என்ன கலரோ எக்ஸாக்ட் கலரா பார்த்து வாங்குங்க. இப்போ நம்ம ஃபைனல் நாட் முடிச்ச உடனே, அந்த நீடில உள்ள இன்சர்ட் பண்ணி இப்படி பின்னாடி பக்கமா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஃபைனல் நாட் போட்டு நம்ம முடிக்க போறோம். ஃபைனல் நாட் வந்து கன் நாட் போட்டுக்கணும். கன் நாட் வந்து பார்த்துக்கோங்க எப்படி போடணும்னு. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயும் பார்த்திருந்தோம். இதுலயும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ளவுஸுக்கு ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா, 5 ஹூக்ஸ் வைக்கணும். அண்ட் லூப் வந்து 6 லூப்ஸ் வைக்கணும். ஹூக் வந்து இப்படி உள் பக்கமா வைக்கிறோம். அண்ட் லூப் வந்து இந்த சைடு நம்ம மேல் பக்கமா நம்ம வச்சிருக்கோம். அண்ட் 6 லூப்புன்னு பார்த்தோம் இல்லைங்களா? கீழ 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவா விட்டு, இங்க கீழ மட்டும் 2 லூப்பா நம்ம வைக்கணும். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஓவர்லாக் எப்படி கையிலேயே பண்றதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.